வாசிக்க கேட்ட வசன பகுதி 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 1 முதல் 6 வரையுள்ள வசனங்கள். அதில் முதல் வசனத்தை கொஞ்சம் கவனிக்கும்படி கேட்கிறேன். 1 கொரிந்தியர் 14:1 இப்படி சொல்லுகின்றது: அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று பவுலடியார் எழுதுகிறார். விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று அங்கே ஆவிக்குரிய வரங்களில் ஒன்றை விசேஷப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன் இங்கிலீஷ், இன் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் we read like this: follow after charity and desire spiritual gifts, but rather that you may prophesy. அன்பை நாடி எல்லா ஞான வரங்களையும் விரும்புகிறவர்கள் விசேஷமாக ஒரு ஆவிக்குரிய வரத்தை விரும்ப வேண்டும், அதை நாட வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. அந்த ஆவிக்குரிய வரம் தான் தீர்க்க தரிசன வரம். The gift of prophesying is to be desired among all other spiritual gifts. மற்ற எல்லா ஆவிக்குரிய வரங்களிலும் விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை சபை மக்கள் விரும்ப வேண்டும், அதை நாட வேண்டும் என்று பவுலடியார் இங்கே சொல்லுகிறார். விசேஷமாய் ஏன் தீர்க்க தரிசன வரத்தை விரும்ப வேண்டும் என்று நாம் வாசிக்க கேட்ட அந்த வசன பகுதியிலே வசனங்கள் 4, 5, 6 பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4, 5, 6 வசனங்கள். 4வது வசனத்துடைய சாரத்தை சொல்லுகிறேன். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இது அந்நிய பாஷையில் அப்படி அல்ல. அந்நிய பாஷை என்ன செய்கிறது? அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். ப்ராஃபஸி benefits a church. Prophecy benefits a community. Prophecy benefits a nation. பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை நாம் புரட்டி பார்க்கும்போது, நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிய வரும் காரியங்கள். ஒரு தீர்க்க தரிசனத்தினாலே ஒரு தேசமே காக்கப்படுகிறதை, பாதுகாக்கப்படுகிறதை, சத்ருவனுடைய பட்டயத்திற்கு விலக்கி காக்கப்படுகிறதை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு தீர்க்க தரிசனத்துடைய வரம் அப்படிப்பட்ட செயல்களை செய்கிறதை பார்க்கிறோம். இன்றும் கூட ஆண்டவர் நமக்கு தரும் தீர்க்க தரிசன வரத்தினாலே உலகத்தை முழுவதுமாக நாம் காக்க முடியும், பாதுகாக்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். This particular gift can edify a people, a community, a church and the world at large. 5வது வசனத்தை பாருங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அந்நிய பாஷைகளை பேசுகிறவனிலும் மேன்மை உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே இந்த 4, 5, 6 வசனங்களிலே Apostle Paul is comparing two spiritual gifts. 2 ஆவிக்குரிய வரங்களை ஒன்றோடொன்று தொடர்பு படுத்தி எது ஒன்றிலும் மேன்மையானது என்பதை காண்பிக்கிறார். 5வது வசனத்தினுடைய சாரம் என்ன? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அந்நிய பாஷைகளை பேசுகிறவனிலும் மேன்மை உள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. The one who prophesies is greater than the one who speaks with tongues, because அதில் ஒரு எடிஃபையிங், ஒரு குவாலிஃபையிங் இது இருக்குது. பிகாஸ் ஹீ இன்டர்பிரட்ஸ், ஸோ த சர்ச் இஸ் எடிஃபைட். தீர்க்க தரிசனம் சொல்லி அவன் என்ன செய்கிறானா? சபையை பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடத்துகிறான் என்று பார்க்கிறோம். 6வது வசனத்தினுடைய சாரம்: ஸ்பீக்கிங் பை ரெவலேஷன் ஆர் பை நாலேஜ் ஆர் பை ப்ராஃபஸைங் ஆர் பை டாக்ட்ரின் இஸ் ப்ராஃபிட்டபிள் தேன் ஸ்பீக்கிங் வித் டங்ஸ் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதாவது, அறிவுண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன என்று பவுல் கேட்கிறார். அப்போ அந்த ஒரு வசனத்திலிருந்து தீர்க்க தரிசனம் செய்யும் 4 காரியங்களை நாம் பார்க்க முடியும். 1, ரகசியங்களை வெளிப்படுத்துவது தீர்க்க தரிசனம். 2, அறிவை உண்டாக்குவது தீர்க்க தரிசனம். 3, தீர்க்க தரிசனம் அறிவிக்கும், போதிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். இட் வில் டீச் அண்ட் இட் வில் இன்ஃபார்ம் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் புலம்பலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துக்கு வந்தால், புலம்பலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசித்து பார்த்தால், புலம்பல் 2:14, அங்கே அந்த வசனம் சொல்லுகிறது: அக்கிரமத்தை எடுத்து காட்டுவதற்கு தீர்க்க தரிசனம் பிரயோஜனமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விலக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள். அப்போ தீர்க்க தரிசனத்தினுடைய 5வது வேலை என்ன? சிறையிருப்பை நீக்குவதற்காக அது என்ன செய்யுமா? சிறையிருப்பை நீக்குவதற்காக அது வேண்டியதை எடுத்து காட்டும், நம்மில் இருக்கும் குறைகளை சுட்டி காட்டும் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அப்போ இந்த 5 காரியங்களையும் பார்த்தோம். இதில் இன்னொரு விசேஷமான காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும். இந்த 6 வசனங்களின் மூலமாக பவுலடியார் என்ன சொல்கிறார்? அப்போஸ்தலன் Paul is not asking all the believers to become prophets. சபையில் இருக்கும் எல்லா விசுவாசிகளும் தீர்க்கதரிசிகளாகவும் மாற வேண்டும் என்றெல்லாம் சொல்லவில்லை. தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் விரும்ப வேண்டும் என்பதனாலே அவர் பொருள்படுவது, அவர் சொல்லுவது இதுதான். You all should prophesy. எல்லாருமே தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும், எல்லாரும் தீர்க்கதரிசிகளாக மாற வேண்டும் என்று சொல்லவில்லை. There is a difference between the office of prophecy, the office of prophet and the gift of prophesying. தீர்க்க தரிசனம் உரைக்கிறதற்கும் தீர்க்கதரிசியாக மாறுகிறதற்கும் வித்தியாசம் உண்டு. இப்போ எனக்கு எலக்ட்ரிக்கல் வேலை தெரியும் என்பதினாலே ஐ டோன்ட் பிகம் an electrician. எனக்கு தெரியும், பட் ஐ எம் நாட் அ குவாலிஃபைடு எலக்ட்ரீஷியன். எனக்கு மின்சாரத்தை குறித்து எல்லாமே தெரியாது, ஆனால் கொஞ்சம் காரியங்கள் தெரியும் என்பதனாலே நாளையிலிருந்து நான் என்னை எலக்ட்ரீஷியன் என்று அறிமுகப்படுத்த முடியாது. உங்கள் வீட்டில் இருக்கும் சின்ன சின்ன வேலைகள், பெரிய வேலைகள் எல்லாம் செய்வதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. சின்ன சின்ன கேடுபாடுகளை என்னால் நிவர்த்தி செய்ய முடியும் என்பதினாலே ஐ டோன்ட் பிகம் அ சர்டிஃபைடு எலக்ட்ரீஷியன். அதுபோல தான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் என்பதினாலே அவர் தீர்க்கதரிசியாக மாறுவதில்லை. தீர்க்கதரிசியாக மாறுவதற்கு ஒரு ஸ்பெஷல் அங்ஷன் ஆஃப் தி ஸ்பிரிட் வேண்டும், ஒரு ஸ்பெஷல் காலிங் வேண்டும். ஆண்டவர் அழைத்தாலுடைய அந்த கனமான ஊழியத்திற்கு யாருமே வர முடியாது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசிகள் ஆகும்படி அல்ல, தீர்க்க தரிசனம் சொல்லும்படி, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆகும்படி அதிகமாய் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி நான் அதிகமாய் விரும்புகிறேன் என்று தான் பவுல் சொல்லுகிறார். அதனால் நாளையிலிருந்து சபையில் இருக்க எல்லாருமே தீர்க்கதரிசிகள் என்று அறியப்படுவார்கள் என்று பொருள்படாது. விசுவாசிகள் எல்லாருமே அந்நிய பாஷைகளை பேசுகிறதைப் போல, அதுதான் இது, அந்நிய பாஷைகளை பேசுகிறதைப் போல தீர்க்க தரிசனத்தையும் உரைக்க வேண்டும் என்று தான் சொல்லப்படுகிறது. அப்போ முதலில் அபிஷேகத்தினுடைய முதல் அடையாளம் என்னது? அந்நிய பாஷைகளை பேசுகிறது. அதற்கு பிறகு அதோடு நின்றுவிடக்கூடாது என்று தான் பவுல் சொல்கிறார். அதோடு நின்றுவிடக்கூடாது, தீர்க்க தரிசனங்களையும் நீங்கள் உரைக்க வேண்டும். தீர்க்க தரிசன வரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று, நீங்கள் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். என்ன வித்தியாசம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவனுக்கும் தீர்க்க தரிசிக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்ப்போம். வித்தியாசம் இதுதான். ஆல் ப்ராஃபட்ஸ் ப்ராஃபஸை, பட் நாட் ஆல் தோஸ் who prophesy are called prophets. எல்லா தீர்க்கதரிசிகளுமே தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், ஆனால் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் எல்லாருமே தீர்க்கதரிசிகள் ஆகிறதில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு 2 உதாரணங்களை சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 21வது அதிகாரம் 9வது வசனம், ஆக்ட்ஸ் 21:9. அங்கே பார்க்கிறோம், பிலிப்பு என்னப்பட்ட ஊழியக்காரனுக்கு 4 குமாரத்திகள் இருந்தார்கள். அந்த 4 குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக இருந்தார்கள். Philip the evangelist had 4 daughters and all 4 daughters could prophesy. அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும். ஆனால் அடுத்த வசனம் பாருங்கள், 21:10 பாருங்கள். அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசி அந்த இடத்துல வந்தான் என்று பார்க்கிறோம். Agabus was a prophet and he came with a special mission. அவனுக்கு ஒரு பிரத்யேக ஒரு இதற்காக வருக. 21:10 வாசிங்க. அகபு வந்து என்ன சொன்னான்? எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியர் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றார். பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும், அந்த இடத்துல பிலிப்பினுடைய வீட்டில் அவனுடைய குமாரத்திகள் 4 பேர்களும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் என்று தெரியும். ஆனால் எங்கோ இருந்த அகபோ எனும் ஊழியக்காரனை, தீர்க்கதரிசியை பவுலுக்கு ஒரு காரியத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வருவதை பார்க்கிறோம். கேள்வி என்னென்னா, இந்த 4 குமாரத்திகளில் 4 பேருக்கும்
அல்லது ஒருவளுக்காவது பவுலுக்கு கொடுக்க வேண்டிய செய்தியை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கலாமே, ஏன் கொடுக்கவில்லை? அதுதான் வித்தியாசம். The difference between the office of prophet and the gift of prophesying is this. ஆண்டவர் விசேஷ விதமாக ஒரு காரியத்தை ஒருவனுக்கு அல்லது ஒரு 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 சமூகத்திற்கு, ஒரு சபைக்கு உணர்த்த வேண்டும் என்று இருக்கும் பொழுது தீர்க்கதரிசிகளையே பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு அந்த கனமான வேலையை ஆண்டவர் கொடுப்பதில்லை. அவர் இதற்காக அழைத்து ஏற்படுத்தின தீர்க்கதரிசிகளையே இதற்காக பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம், the best example to understand this difference is looking at the office of Apostle Paul himself. அப்போஸ்தலனாகிய பவுலை, அவனுடைய ஊழியத்தை, அவன் செய்த வேலைகளை பார்த்தாலே நமக்கு இந்த வித்தியாசம் தெரிய வரும். Paul identified himself as an apostle first. அதுதான் ரொம்ப முக்கியம். பவுல் தீர்க்க தரிசனம் உரைத்தான், ஆனால் தன்னை ஒரு இடத்திலும் தீர்க்கதரிசியான பவுல் என்று அவன் தன்னையே விளம்பரப்படுத்தவில்லை. இது விளம்பரப்படுத்தும் ஒரு காலமாக இருக்கிறது இல்லை? எனக்கு ஒரு வரம் மட்டும் கிடைத்து விட்டால் பட்டி தொட்டி எல்லாம், ஏன் உலகமெல்லாம் அந்த வரம் எனக்கு இருக்கிறது என்பதை அறிந்து விட வேண்டும், அறிவித்து விட வேண்டும் என்று மிக சிரத்தையோடு மிக அதற்கான வேலைகளையும் செய்து அது எல்லாருக்கும் அறிவித்து விட வேண்டும் என்று நினைக்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் பவுலுடைய வாழ்க்கையை பாருங்கள். He could prophesy, but he never announced or advertised himself as a prophet. அவன் தன்னை அறிமுகப்படுத்தினது எல்லாமே எப்படி? அப்போஸ்தலன். பாருங்கள், 1 கொரிந்தியர் 1:1, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல். 2 கொரிந்தியர் 1:1, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல். இப்படியே அநேக உதாரணங்களை கொடுக்க முடியும். எபேசியர் 1:1, கலாத்தியர் 1:1, கொலோசியர் 1:1, 1 தீமோத்தேயு 1:1, 2 தீமோத்தேயு 1:1. இங்கே எல்லாமே ஒரு நிருபத்தை அவன் எழுதும் பொழுதே தன்னை எப்படி அடையாளப்படுத்துகிறான், தன்னை எப்படி சபைக்கு, ஊழியர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான்? அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் என்றே தான் காண்பிக்கிறான். அவன் வேண்டுமென்றால் ஒரு 2-3 நிருபங்களிலே மாற்றி எழுதியிருக்கலாம், தீர்க்கதரிசியான பவுல். இல்லை, அவன் சொல்லலை. பிகாஸ் he knew he could prophesy, but he was not actually holding the office of a prophet என்று அவன் சொன்னான். இதற்கு இன்னொரு காரணம் உண்டு, அதை நான் இப்பொழுது விளக்கவில்லை, வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் செய்தியில் போகும்போது நான் சொல்லுகிறேன். ரெண்டாவது காரணம், the difference between the office of prophet and the gift of prophecy is this. The apostle is greater than the prophet. தீர்க்கதரிசியை விட அப்போஸ்தலன் பெரியவன் என்று வேத சான்றோடு நமக்கு பார்க்க முடியும். பவுலுக்கு இது தெரியும். பவுலுக்கு இது தெரிந்ததுனால தான் he did not choose a lesser office, he chose a greater office. அவனுக்கு 2 வரங்களுமே இருக்கிறது. அப்போஸ்தலன் என்பது அழைக்கப்பட்ட அழைப்பு, கொடுக்கப்பட்ட வரம் தீர்க்க தரிசன வரம். அப்போது எப்படி வேண்டாம் என்றால் அடையாளப்படுத்தலாம். ஆனால் அவனுக்கு தெரியும் எது கிரேட்டர் ஆஃபீஸ், எது இன்னும் கனமான ஒரு நிறுவனம் அல்லது ஒரு ஊழியம் என்று அவனுக்கு தெரிந்திருந்தது. 1 கொரிந்தியர் 12:28, he puts the office of the apostle above the office of the prophet. தீர்க்கதரிசியினுடைய ஸ்தாபனத்தை விட அப்போஸ்தலனுடைய ஸ்தாபனத்தை அவன் உயர்வாக வைக்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தில் 1 கொரிந்தியர் 12:28, தேவனானவர் சபையில் முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். அங்கே அந்நிய பாஷை எங்கே வருது பாருங்கள், கடை கோடியில் பலவித பாஷைகள் என்று கடைசியில் இருக்கிறதை பார்க்கிறோம். முதல்ல அப்போஸ்தலன், 2வது தீர்க்கதரிசி, 3வது போதகன், பின்பு அற்புதம் செய்கிறவர்கள் என்று கூட சொல்லவில்லை. பின்பு அற்புதங்கள், குணமாக்கும் வரங்கள், ஊழியங்கள், ஆளுகைகள், பலவித பாஷைகள் வேண்டுமென்றே பவுல் எழுதுகிறார். முதலிலே குறிப்பிட்டு சொல்லப்பட்ட 3மே ஊழிய ஸ்தாபனங்கள், மற்றதெல்லாமே வரங்கள். அதை கவனித்து படிச்சிங்கன்னா தெரியும். தி ஆஃபீஸ் ஆஃப் த அப்பாசல், தி ஆஃபீஸ் ஆஃப் த ப்ராஃபட், தி ஆஃபீஸ் ஆஃப் த பாஸ்டர், இது 3 ஸ்தாபனங்கள். அது தேவனால் நிறுவப்பட்ட ஊழியங்கள், மற்றதெல்லாமே வரங்கள். வரங்கள் யாருக்கு வேண்டுமென்றால் ஆண்டவர் கொடுக்கலாம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பட்டியலில் முதலில் அப்போஸ்தலர்களும் கடைசியில் பலவித பாஷைகளும் வருவதை பாருங்கள். இன்னொரு காரியத்தை சொல்ல முடியும், அது 3வது காரியம்.
apostles prophesied too. அப்போஸ்தலர்கள் எல்லாருமே தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அவர்களுக்கு அது இயற்கையாகவே கொடுக்கப்பட்ட ஒரு இது. It was a package that was given to them when they were called into the office of the apostle. அப்போஸ்தலனாகும்படி நியமிக்கப்பட்ட பொழுது, அழைக்கப்பட்ட பொழுதே தீர்க்க தரிசன வரத்தையும் ஆண்டவர் சேர்த்தே அவர்களுக்கு கொடுத்தார். அது தனியாக ஒரு இதாக வரலை, அது ஒரு பேக்கேஜ். இட் வாஸ் பார்ட் ஆஃப் த பேக்கேஜ். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் கிறிஸ்துவின் பந்தியை குறித்து பேசும்பொழுது அந்த வசனத்தை நீங்கள், அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கணும். இந்த கூட்டம் முடித்து கூட நீங்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் கிறிஸ்துவின் பந்தியை குறித்து பேசும்பொழுது பவுல் சுவிசேஷ புத்தகங்களில் காணாத, புதிய ஏற்பாட்டு புத்தகங்களில் யாருமே சொல்லாத சில காரியங்களை சொல்லுகிறான். எதை குறித்து? இயேசுனுடைய பந்தியை குறித்து சொல்லுகிறான். வசனம் 26 முதல், அதாவது 1 கொரிந்தியர் 11 26 முதல் 34 வரையுள்ள வசனத்தில் கர்த்தரின் பந்தியை குறித்த பல வெளிப்பாடுகளை எழுதுகிறான். இதை எங்கிருந்து பெற்றான், யாருக்கு கொடுத்தான் என்பதை 23வது வருஷத்தில் எழுதுகிறான். அது வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். எப்பொழுது பெற்றுக்கொண்டான் நமக்கு தெரியாது. அப்போ தேவனோட உறவாடும் அநேக தருணங்களை அவன் வைத்திருந்தான். அந்த ஏதோ ஒரு தருணத்தில் கர்த்தருடைய பந்தியில் அன்று சீஷர்கள், அந்த 12 சீஷர்களுக்கு மட்டுமே தெரிந்த காரியங்கள். ஆனால் அவர்கள் யாருமே அந்த 12 சீஷர்களை ஒருவன் விழுந்து போனால் மற்றவர்கள் இருந்தார்கள், அவர்கள் யாருமே எழுதாத காரியங்கள். பல வருஷங்களுக்கு பிறகு அந்த பந்தியில் ப்ரெசன்ட் இல்லாதவனாக, அங்கே இல்லாதவனாக இருந்த பவுல் அங்கே இருந்ததைப் போல, எல்லாவற்றையும் கேட்டதைப் போல எழுதுகிறான். எப்படி இதெல்லாம் கிடைத்தது அவனுக்கு? அது தீர்க்க தரிசன வரம் அவனுக்கு கிடைத்தது. ஆனால் ஒருபோதும் அதை வைத்துக்கொண்டு தன்னை அடையாளப்படுத்தவில்லை பவுல் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தே ப்ராஃபசைட். கடைசியாக இன்னொரு காரியத்தை சொல்ல வேண்டும். தீர்க்கதரிசியாக இருக்கிறான் என்பதினாலே எல்லாவற்றையும் ஒரு தீர்க்கதரிசி உரைத்து விடக்கூடாது. அவனுக்கு தெரியும் எல்லா காரியங்களையும், தேவன் அவனுக்கு அறிவிக்கும் எல்லா காரியங்களையும் ஜனங்களுக்கு, சமூகத்திற்கு, சபைக்கு, உலகத்திற்கு அவன் அறிவிக்கக்கூடாது, தெரிவித்து விடக்கூடாது. A prophet should know where to draw the line between an outspoken prophecy and a prophecy that has to be kept hidden in himself. நம்ம பார்க்குறோம், தீர்க்கதரிசன புத்தகங்களை பார்க்குறோம். இதை முத்திரை போடு என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ எங்கே முத்திரை போட வேண்டும், எதை யாருக்கு அறிவிக்க வேண்டும், எதிலே முத்திரை உடைக்கப்பட வேண்டும் என்று தீர்க்கதரிசிக்கு தெரிய வேண்டும். அது பவுல் நன்கு அறிந்திருந்தான். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1 முதல் 3 வரையுள்ள வசனங்களை பாருங்கள். 2 Corinthians chapter 12 verse 1-3. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகவே கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கேட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். இன்னொரு வசன பகுதியை சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:20. அப்போஸ்தலர் 20:20. எபேசுவிலிருந்து சபையின் மூப்பர்கள் மிலேத்து பட்டணத்தில் இருந்த பவுலை பார்க்க வந்தபொழுது இப்படி அவர்களை பார்த்து பவுல் சொல்கிறான், பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணினேன் என்று சொன்னவன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்ட பொழுது அங்கு நடந்தது என்ன, அங்கு தான் கேட்டது என்ன, அங்கு தான் கண்டது என்ன என்று எதையுமே சொல்லவில்லை. வித்தியாசம் தெரியுதுங்களா? மிலேத்து பட்டணத்திலிருந்து வந்த மூப்பர்களை பார்த்து சொல்கிறான், பிரயோஜனமானவைகள் உங்களுக்கு நான் எதையுமே மறைத்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் பரதீசில் என்ன நடந்தது? 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவன் எடுக்கப்பட்டான். அவன் யார்? அவன் பவுல் தான். பவுல் தன்னை குறித்தே பேசுகிறான். அவனை குறித்தே பேசுகிறான். ஆனால் அங்கே தான் கண்டதை, கேட்டதை, உணர்ந்ததை எல்லாமே அவன் சொல்லவில்லை. ஏன்? அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாதவைகள். அப்போ தீர்க்கதரிசி என்பதினாலே பரலோகத்தில் தரிசனங்கள் மூலமாக காண்பிக்கப்பட்ட எல்லாவற்றையும் சொல்ல தீர்க்கதரிசிக்கு அனுமதி கிடையாது. அது சொல்லவும் கூடாது. சொன்னால் அவன் சுய விளம்பரம் தேடுகிறவனாக இருப்பான். ஏன்னா அது பக்தி விருத்தி உண்டாக்காது. அது கேலிக்கு ஏதுவாக இருக்கும், அது கிண்டலுக்கு ஏதுவாக இருக்கும்.
அது தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவாக இருக்காது என்பதை தெரிந்து பவுல் அந்த காரியங்களை சொல்லாமலே விட்டு விட்டான் என்று பார்க்கிறோம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் நம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது என்று பவுல் சொல்கிறான். அப்போ நான் சொல்லிடலாம், ஆனால் நம்முடைய அறிவு என்று சொல்வதை யாரை குறித்து சொல்கிறான்? ரெண்டு பேர்களை குறித்து. ஒன்று தன்னை குறித்தே சொல்கிறான், இன்னொன்று நான் தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் அவர்களுக்கு புரிய போகிறதில்லை என்பதை குறித்து சொல்கிறான். பரதேசில் அவன் கண்ட காரியங்கள் கண்டவைகள் அப்படித்தானா என்று அவன் உறுதிப்படுத்தவில்லை. கர்த்தரிடத்தில் ஒரு தூதனிடத்தில் அவன் உறுதிப்படுத்தவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் பார்க்குறோம். யோவானுக்கு என்னவெல்லாம் காட்சிகள், என்னவெல்லாம் தரிசனங்கள் காண்பிக்கப்பட்டதோ அதையெல்லாம் ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ அல்லது ஒரு தூதனோ அதை விளக்கி காண்பித்தார்கள். நீ காண்கிறது என்ன, இது உனக்கு புரிகிறதா என்றெல்லாம் யோவானை பார்த்து தூதர்கள் கேட்கிறதை பார்க்கிறோம். ஆனால் 14 வருஷம் முன்னாடி பரதீசில் 3ஆம் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பவுல் கண்டதை, கேட்டதை, உணர்ந்ததை, தரிசித்ததை he didn't cross check with anybody. He just came back. He didn't even know whether he was bodily present there or spiritually taken up there. அதை குறித்து அவனுக்கே ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு தெளிவு இல்லாததினாலே அந்த தெளிவில்லாத காரியங்களை மற்றவர்களோடு பகிர்வதில்லை என்று அவன் தீர்மானித்தான். அது நமக்கும் இருக்கணும். நம்ம யாரை குறித்து என்னவோ கேள்விப்பட்டிருக்கோம், அது நாம் பார்த்த மாதிரி கேட்ட மாதிரி பிரகடனப்படுத்தக்கூடாது. அது தீர்க்க தரிசனமாக இருக்காது. ஒருவருடைய சுபாவத்தை குறித்து எங்கோ யாரோ சொல்லதை கேட்டிருப்போம், அதை உடனே நாம் மற்றவர்களுக்கு அறிவித்து விடக்கூடாது. ஏன்னா நான் பார்க்கல, நான் கேட்கலை. அந்த ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அது மிகுந்த அனுக்கிரகத்தை செய்யும். ஸோ வாட் இஸ் இட் டெல் அஸ்? இந்த காரியங்களெல்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நாட் ஆல் தட் காட் ரிவீல்ஸ் யூ இஸ் ஃபார் பப்ளிக் கன்சம்ஷன். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தும் எல்லா காரியங்களும் வெகுஜன போஜனமாக மாறிவிடாது. வெகுஜனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு 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 தரிசனமாக மாறிவிடாது. we are not to tom personal revelations. நமக்கு நம்முடைய பக்தி விருத்திக்கென்று நமக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் உண்டு, நமக்கு மட்டுமே வெளிவாக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உண்டு. அவைகளை மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் பறைசாற்றக்கூடாது. அப்படி அது ரொம்ப இம்பல்ஸ் வரும், ரொம்ப டெம்டேஷன் வரும். இதை சொல்லிட்டோம்னா என்னை அவங்க பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும், என்னை ரொம்ப விசேஷமானவர்களாக பார்ப்பாங்க. சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. நமக்கு தெரியணும் இது என்னுடைய சுய விளம்பரத்திற்காக அல்ல, என்னுடைய சுய பக்தி விருத்திக்காக கொடுக்கப்பட்டது. அது என்னோட கூட இருக்க வேண்டும். பவுல் கொஞ்சம் முன்னாடி சொன்னதான், மூப்பர்களுக்கு, சபை ஊழியர்களுக்கு, சபை விசுவாசிகளுக்கு பிரயோஜனமானவைகளை எல்லாம் கொடுத்தான். ஆனால் தெளிவில்லாததை, அவன் உறுதிப்படுத்தாததை, கர்த்தர் சொல்லு என்று சொல்லாததை அவன் சொல்லவே இல்லை. அந்த ஒரு உண்மை நம்முடைய ஊழியங்களிலும் நமக்கு இருக்க வேண்டும். லெட் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் பி ப்ரைவேட். நமக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட தரிசனங்கள், நமக்கு மட்டுமே வெளிவாக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அது நம்மோட கூட இருக்கட்டும் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். சபைக்கு சொல் என்றால் சொல்லலாம், ஆனால் அது 2-3 வாட்டி கேட்கணும் கர்த்தர்கிட்ட. ஆண்டவர் இது எனக்கு மட்டுமா இல்லை மற்றவர்களுக்கும் சேர்ந்ததா என்று நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 14:39 இப்படி சொல்லுகிறது, சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள் என்று பார்க்கிறோம். அப்போ திரும்ப அங்கே வருகிறத காரியம் என்ன? தீர்க்க தரிசனம் சொல்ல நாட வேண்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே, என்னையும் சேர்த்து சொல்கிறேன், தீர்க்க தரிசன வரத்தை விரும்ப வேண்டும், தீர்க்க தரிசனம் சொல்ல நாட வேண்டும். அதே சமயத்தில் அந்நிய பாஷை அந்த பட்டியலில் குறைவாக கடைசியாக இருப்பதினாலே அதையும் லேசாக எண்ணிவிடக்கூடாது, அதை சொல்லுவதற்கு தடையும் செய்துவிடக்கூடாது. ஒருவருக்கு அந்நிய பாஷையின் அடையாளம்தான், அந்நிய பாஷையின் வரம்தான் உண்டு என்றால் அவர்கள் சொல்லட்டும். ஆனால் சபையில் சொல்லும் பொழுது ஒழுங்கும் கிரமமாக அதை சொல்ல நாம் முயற்சி எடுக்க வேண்டும். கடைசியாக 1 கொரிந்தியர் 13:8, அந்நிய பாஷை வரத்தை விட, குணமாக்குதல் வரத்தை விட, அறிவை போதிக்கும் வரத்தை விட மிகப்பெரிய ஒரு வரம் உண்டு. அந்த வரத்தின் பெயர் அன்பு. 1 கொரிந்தியர் 13:8 வாசிக்கிறோம், அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். கடைசியில் ஆண்டவர் எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டுற பாருங்க. எல்லா வரங்களிலும் தீர்க்க தரிசன வரம் மேன்மையானது என்று சொன்னவர், எல்லா ஊழியங்களிலும் அப்போஸ்தல ஊழியம் மேன்மையானது என்று சொன்னவர், கடைசியில் 1 கொரிந்தியர் 13:8 என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் அங்கே இருக்கட்டும், ஊழிய ஸ்தாபனங்கள் அங்கே இருக்கட்டும்,
ஆவிக்குரிய வரங்கள் இங்கே இருக்கட்டும். ஆனால் எல்லாருக்கும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு வரம் உண்டு. அந்த வரத்தினுடைய பெயர் அன்பு. அப்போ இங்கே தீர்க்க தரிசனமும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷையும் ஒழிந்து போகும். ரெண்டினுடைய முடிவு என்ன? அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குது, அதற்கு ஒரு முடிவு உண்டு, முற்றுப்புள்ளி உண்டு. ஆனால் அன்புக்கு அடைக்கும் தாழ் இல்லை, அன்புக்கு முற்றுப்புள்ளி இல்லை. அன்பு அளவில்லாதது, அன்பு தொடர்ந்து நிற்கும். அன்பு இங்கே காண்பிக்கிற அன்பு நமக்கு அங்கே காண்பிக்கப்படும், பரலோகத்தில் நமக்கு காண்பிக்கப்படும். அப்போது அன்பை குறைவாக எண்ணிவிடவே கூடாது. நமக்கு இருக்கும் எக்ஸப்ஷனல் டேலண்ட்டு, நமக்கு இருக்கும் கிருபை வரங்கள், நமக்கு ஆண்டவர் தந்திருக்கும் ஆவிக்குரிய வரங்கள் அல்லது சில திறமைகள் இவைகள் குறித்து ஒரு நாளும் நாம் மேன்மை பாராட்டவே கூடாது. இதை ஆண்டவர் நமக்கு எப்படி காண்பிக்கிறார் என்றால், தீர்க்க தரிசனமும் ஒழிந்து போவோம், அந்நிய பாஷை வரமும் ஒழிந்து போவோம் என்று கர்த்தர் சொல்கிறாரே, நமக்கு இருக்கும் திறமைகளும் ஒழிந்து போகும். மார்ச் 3, 2025 அன்று 2 மாதங்களுக்கு முன்பு கேரளா மாநிலத்தில் மிக பிரபலமான ஒரு மருத்துவர், அவருடைய பெயர் டாக்டர் ஜார்ஜ் பி ஏப்ரஹாம். மார்ச் 3, 2025 அன்று அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். தன்னுடைய வீட்டிலிருந்து, அவருக்கு இன்னொரு வீடு இருந்தது, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி. அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு போய் தன்னுடைய நண்பரோடோ அல்லது தன்னுடைய தம்பியோடோ இருந்தார். ஒரு இரவு கழிக்கப் போகிறேன், கொஞ்சம் தனியாக இருக்க போகிறேன் என்று சொல்லி போனார். நண்பரை, கூட வந்த நண்பரா தம்பியா என்று ஞாபகம் இல்லை, அவரை நீ வீட்டுக்கு போய் என்று அனுப்பிவிட்டார். சிசிடிவி கேமராவில் அவர் ஒரு பெரிய ஒரு முழம் கயிறை எடுத்துக்கொண்டு மாடிப்படி ஏறி போகிறதை அந்த காட்சி பதிவாகியிருந்தது. மறுநாள் போலீஸுக்கு சொல்லப்பட்ட செய்தி, அவர் தூக்கு போட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். இந்த ஜார்ஜ் பி ஏப்ரஹாம் என்பவர், he was a kidney disease specialist, nephrologist. அநேக அறுவை சிகிச்சைகளை, ஆயிரக்கணக்கான அறுவை சிகிச்சைகளை செய்தவர். he was so well known, he was so famed in his work. அவருடைய ஃபீல்டில் அவரை மிஞ்ச யாருமே இல்லை என்று இருந்தவர். அவர் ஒரு நாள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். என்ன காரணம்னா, அவர் மரிப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்பதாக அவருடைய முதுகு தண்டில் ஸ்பைனல் சர்ஜரி ஒன்று நடத்தப்பட்டது. ஏர் ஸ்பைனல் சர்ஜரி. அந்த சர்ஜரிக்கு பிறகு, அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவருடைய கைகள் லேசாக நடுங்க ஆரம்பித்தன. அவருடைய பேசும் திறமை கூட கொஞ்சம் குறைய ஆரம்பித்தது. அப்போது அவர் பயந்து விட்டார். இனிமேல் நான் அறுவை சிகிச்சை செய்ய முடியாது, இனிமேல் நான் மற்றவர்களிடத்தில் சகஜமாக எளிதாக சம்பாஷணை பண்ண முடியாது என்று நினைத்து 6 மாதங்களாக அங்கலாய்த்து கொண்டிருந்தார். யாரிடமும் சொல்லவில்லை. கடைசியில் இந்த வேலை செய்ய முடியாத நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று நினைத்து தீர்மானித்து அன்று இரவில் அவருடைய ஃபார்ம் ஹவுஸில் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். எனக்கு பிரியமானவர்களே, அவர் எழுதி வைத்த நோட்டு, I cannot go on with professional duties, so I am committing suicide என்று அவர் எழுதி வைத்து போனார். He identified himself with his work. இந்த வேலை தான் நான் நெஃப்ராலஜிஸ்ட். அவர் அப்படியே தீர்மானித்து விட்டார், நான் சாகும் வரைக்கும் நெஃப்ராலஜிஸ்ட், சாகும் வரைக்கும் நான் இதை செய்வேன் என்றெல்லாம் அவர் தீர்மானித்திருக்கக்கூடும். அதற்கு குந்தகமாக சில காரியங்கள் நடந்தவுடனே கை நடுங்க ஆரம்பித்தது, பேசும் திறமை குறைகிறது என்று தெரிந்தவுடனே இனிமேல் நான் இருந்து என்ன பிரயோஜனம் என்று நினைத்து விட்டார். தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். தீர்க்க தரிசனமானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷை வரமானாலும் ஒழிந்து போம். ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழியாது. அதை மட்டும் நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டவைகள் எல்லாமே திரும்பி எடுத்துக்கொள்ளப்படும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொள்வார். ஆனால் நம்மிடத்திலிருந்து எடுக்கப்படாத ஒரு காரியம் உண்டு, நம்முடைய விசுவாசம், நமக்கு ஆண்டவர் தந்திருக்கும் அந்த அன்பு. இந்த 2 காரியங்களிலும் நாம் உறுதியாக இருந்தால் கர்த்தர் நம்மை பத்திரமாக மறுகரை கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.